Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பெரி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70 to 80% அப்படியே நடந்திருக்கு. நம்ம நேற்று கிளியராக சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது ப்ரீமியம், என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் இருக்குது. கிராஜுவலாக மார்னிங்லேருந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் பையஸ் அப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தோம் வீடியோவிலே. எக்ஸாக்டாக மார்னிங் ஒரு மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டில் 10 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் ஒரு கன்சால்டேட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எவ்ரிடே லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி மார்னிங் கொடுத்துருந்தோம் 23,580, 23,640, 23,720 கொடுத்துருந்தோம். நிஃப்டி கரெக்டாக 23,640 கிட்ட வரும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் நம்ம வந்து ட்ரேட் கொடுத்துருந்தோம். 10 மணி சம்திங் 10:30 அந்த டைமில் ஸ்கேல்ப் ட்ரேட் கொடுத்துருந்தோம். நம்ம குரூப் மெம்பர் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் குரூப் மெம்பர் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சரி ஒரு ரிவர்சல் வரதுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தோம். சின்ன ஸ்டாப் லாஸ் தான், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அது ப்ரீமியம் வந்து மொமெண்டம் இல்லாமல் கன்சால்டேட்டில் இருக்கனால ப்ரீமியம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நேக்கட் செல்லிங் ஒன்று பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 3 ட்ரேட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஏப்ரல் மந்த்துக்கான பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன், சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஏப்ரல் 5 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 8 to 9 பேட்சஸ் லைவ் ட்ரேடிங் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்லாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,600 ஸ்டாடல் இருக்குது. ஃபாலோட் பை புட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக 23,500 இருக்குது. 23,700, 800 கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ½ hour ஆர் 45 minutes வெயிட் பண்ணுங்கள். எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் மார்க்கெட் நல்ல மேலே ரேலி ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டினியூஸாக 3 days லீவ் இருக்குது. அதனால் பொசிஷன் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சம் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான செகண்ட் ஹாஃபில் வர சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,620 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 650. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 730. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,810 to 820. ஃபைனலாக இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆனால் தான் 920 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,565, 23,500 அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கேப் ஃபில்லிங் மீதி இருக்குது 23,400. நம்மளோட லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், யூடியூப் அல்கோரிதமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகட்டும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மொமெண்டம் பையிங்கில் போய் ப்ரைஸ் வந்து நியர் டு ரெசிஸ்டன்ஸில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுது அப்படிங்கும்போது எகைன் பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா 23,640 to 650 பிரேக் அவுட் விட்டுட்டு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுங்க. 720 வரைக்கும் ஈஸியாக கால் ஆப்ஷன் ஸ்டைலில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டில் இருக்கீங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டு நல்ல ஒரு பை ட்ரெண்டில் மேலே வந்து சஸ்டெயின் ஆகுது, ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி. எகைன் ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே பிரேக் ஆகி இருக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்த பையிங்க்கு மார்க்கெட்டில் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இப்படி ட்ராப் ஆகுதுன்னா பவர்ஃபுல்லாக புட் ஆப்ஷன் சைட்
ரொம்ப பறக்காது ப்ரீமியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி வெயிட் பண்ணி ட்ரெண்டு இங்கே வந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு நல்ல மொமெண்டமை அழகாக கேஷ் பண்ண முடியும். ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பையிங்க்கு அந்த பாதி லெவல் ப்ளஸ் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். 500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வரும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டு 600 640. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு, ட்ரெண்டிங் டேவாக இருந்துச்சுன்னா 720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வரும்போது கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபில் இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை 800ங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் 3 ஹவர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு மட்டும்தான் புட் ஆப்ஷன் இங்கே யூஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் ட்ரேட் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் புட் ஆப்ஷன் ட்ரேட் இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு இந்த மாதிரி பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்புறம் பிரேக் 23,565 வந்து இந்த மாதிரி கடைசியில் ஐ கிரியேட் பண்ணிட்டு பிரேக் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும் ஒழிஞ்சு மற்றபடி ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்பிட்வீனில் எல்லாமே கால் ஆப்ஷன் சைடில் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸாக போகாமல் ட்ரெண்ட் பேஸ் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மெத்தடில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனி அப்டேட்னா நாளைக்கு நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 51,520ங்கிறது பிவோட் லைனாக யூஸ் ஆகும். 520 பிவோட்டாக யூஸ் ஆகும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 51,320, 51,078 இன்றைக்கி இன்ட்ராடேவோட லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்பேலன்ஸ் மூவும் இருக்குது ப்ளஸ் கேப் ஃபில்லிங் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 2-3 டேஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. HDFC ICICI நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐரை கிரியேட் ஆயிருக்கனால இந்த கேப் ஃபில்லிங் இன்பேலன்ஸ் மூவ் நடக்க மாட்டேங்குது. அது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 50,689 வரைக்கும் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 51,333, 51,078, 51,689 இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 51,800 ப்ரீவியஸ் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 51,000 52,000 வரைக்கும் போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 52,200 வரைக்கும் போகும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ அப்சைடில் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் இப்படி வச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்ட் ரிஜெக்ஷன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அந்த ப்ரீமியத்தில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 51,965. இப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியத்தை 51,500 இருக்கும்போது நம்ம போய் டைரெக்டாக 51,500 எடுத்தோம்னா 1,000 ருபீஸ் 600 ருபீஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டும். ஏன்னா அடுத்த மணிக்கு 400 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபியூச்சர் ப்ரைஸ் வச்சு தான் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பேங்க் நிஃப்டிங்கிறது மந்த்லி பொசிஷன். அப்போ நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஃபியூச்சர் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது வந்து அடுத்த மணியாக கன்சிடர் பண்ணி 51,900 நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் டெல்டா வேல்யூவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், 0.52 இருக்கும். இதில் கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 800 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கும். 60 to 70 பாயிண்ட்ஸ் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு என்ன விஷயம்னா நிஃப்டியில் சம்டைம்ஸ் நடுவில் ஒரு கேண்டில் வந்தால் ரேண்டம் ட்ரேட் பண்ண முடியும். பட் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரினால ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு சேம் கான்செப்ட் தான். பையிங்கில் போயிட்டு நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணுற இடம் வந்து 51,324. இந்த 324 லெவலில் இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் 51,800 வரைக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஒரு நல்ல மூமெண்டமில் போய் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு அப்படியே பிரேக் ஆச்சு அப்படின்னா இமீடியட் மூமெண்டம் போகும். அங்கே வந்து நம்ம 50 to 70 பாயிண்ட்ஸ் தான் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். எகைன் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலோட இதில் பாதி லெவலில் சப்ஸ்டெயின் ஆகிட்டு போகும்போது நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே சப்ஸ்டெயின் ஆகி போனாலும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போதும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
எங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம்னா 52,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த 52,000 ஆர் 50,200 நிஃப்டியில் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ரேலி கண்டினியூ ஆகியே வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஆஃபில் ப்ராஃபிட் புக்கிங் வரும். அங்கே நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணால் 50 to 70 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். செகண்ட் புட் ஆப்ஷனை ஒரு மொமெண்டம் ட்ரேடு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்பேலன்ஸ் ப்ளஸ் கேப் ஃபில்லிங் மொமெண்டம் இருக்குது. அங்கேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இன்னும் கரெக்டாக இன்பேலன்ஸ் கேப் ஃபில்லிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதில் ட்ரா பண்ணிங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ப்ரைஸு இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இந்த லெவலில் டெசசிவாக பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா இது ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 51,000. அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா எகைன் ஒரு மொமெண்டம் கண்டினியூ மொமெண்டம் ப்ராஃபிட் புக்கிங் மொமெண்டம் புட் ஆப்ஷன் சைடில் இங்கே இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் இங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இன் பிட்வீனில் சப்போர்ட் வரும்போதெல்லாம் கால் ஆப்ஷன் சைடு ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனாலும் சரி, இல்லை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆனாலும் சரி, நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லெவல்ஸை கிளியராக வச்சுட்டு சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் கரெக்டாக கேண்டில் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ரேண்டம் ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் எடுத்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு லாஸஸ் வரும். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.